ஜெய்பீம். இந்திய மாநிலங்களுக்கே எடுத்துக்காட்டா இருக்க தமிழ்நாட்டுல தான் இறந்தவங்க உடலை சுடுகாட்டுக்கு ஆத்துல இறங்கி சுமந்துட்டு போற நிலைமை இருக்கு. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்குறோம். அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி அதிகமாக வந்தால் மேலே பாடி வச்சு தான் உட்காந்துருக்கோம். அதில் போனோம், பாடி எடுத்து வண்டி அங்கே அனுப்பி வச்சுட்டு அதில் போய் சுற்றி இதில் வரும்போது அங்கே தடமாடி பாடியை விட்டுட்டோம். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கனாபாளையம் கிராமத்துல இறந்தவங்க உடலை ஆத்துல இறங்கி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிருக்காங்க தலித் மக்கள். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர அந்த பகுதி தலித் மக்கள் அவங்க பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் இந்த வீடியோ மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்னுடைய அம்மா கடந்த 27/9/2025 அன்று இரவு இறந்து விட்டார். அவரை இஎம்எஸ் சடங்குகள்லாம் செய்து கொண்டு இடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் வழியில் கொஞ்சம் தவிர்ந்தால் கூட அந்த பாடி கீழே விழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 2-3 வயதானவர்கள் அந்த ஆற்றில் விழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது போனோன்னா அந்த மெத்தூடுக்கு பாரு அவ்வளோ தொலைவு போய் ஒரு பாலை மாதிரி கட்டுக்கிறாங்க. அதில் போய் வலிக்கணும் கிழிக்கணும் விழுவாங்க. பாடியெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. சும்மா அரியா பசங்க நடந்து போகலாம். எங்களாட்டு இருக்கிறவங்களாம் மேலே தான் பார்த்து மேலே தான் எனக்கு தெரிஞ்சே இப்போதான் இது வெட்டிக்கிறாங்களா இருக்கு. அதனால நாங்கெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி தான் கீது இப்போ ஒரு 10 பசங்க வயசு பசங்க அந்த பாடி மட்டும் தூக்கி போய் பச்சிட்டு வந்த பின்னால நாங்கள் வருவோம். ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 5-10 வருஷம் குப்பம் தானே கட்டணும். உடஞ்சி முன்ன மலைக்கு வந்துருச்சு போயிடுச்சு. அது எந்த மலைக்கு அதுக்கு முன்ன மலைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலம் போகிறேன் போயிடுச்சு. இப்போ பாலம் உடைஞ்சு கூட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இதில் பாலமெல்லாம் கண்டம் ஆகி போய்க்குது. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே சுமார் 28 லட்சத்துக்கு அந்த பகுதியில பாம்பாற்று இடையில பாலம் அமைக்கிறதுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள் பூமி பூஜையும் போட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பாலம் கட்டவே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. பாலம் இல்லாததால் முன்னோர்கள் இருந்து தற்போது வரையும் நாங்கள் அவதிப்பட்டு வருகிறோம். இது சார்ந்து தற்பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்னராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு செய்தோம். மனு செய்து மாவட்ட ஆட்சியரும் அதற்கு பரிந்துரை செய்து மேம்பாலம் தரைப்பாலம் அமைப்பதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்து பூஜையும் போடப்பட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. பூமி பூஜை போடப்பட்டு பாலம் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள் தெரிவித்தார். நாங்களும் அவருடைய நேரடியே பலமுறை இது சார்ந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் வேலை நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இது நாள் வரையும் நடக்கவில்லை. பத்து வருஷம் ஆச்சு எம்எல்ஏ வந்து. 10 வருஷத்துக்கு முன்னே வந்து அடிக்கல் நாட்டு போனார் கட்டுறோன்னு. அந்த கட்டுறேன்னு சொன்னார் தவிர அதாட்டு சரி அந்த ஸ்டெப்பு எடுக்கல. இன்னும் நாங்களும் எத்தனையோ மனு கொடுத்தோம், எல்லாமே செஞ்சோம். இதுவரையிலையும் கண்டுக்கல. யாரும் வந்து பார்க்குறதில்ல. ஏதோ எலெக்ஷனு வரும்போது வருவாங்க, வந்து நான் கட்டி கொடுக்குறேன் நீ கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து யாரும் கண்டுக்கிறதில்ல. இது போகும்போதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தோங்கன்னா சரி இதை பண்ணிடலாம் சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கிடையில் கூட வந்து பூஜை போட்டாங்க. அது பூஜை போட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அது கட்டியிருந்தா கூட இப்போ 3-4 வருஷம் ஆகிட்டு இருக்குங்களே. ஆகிட்டுருக்கோம். அதுவும் அப்படியே நிற்குது. எங்களுக்கு வந்து சிரமம் அதுதான். நீங்களே பாருங்கள், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் எப்படி நாங்கள் போகிறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு இதில் தான் ஒவ்வொரு பணமும் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே சிக்கல் பட்டு இறங்கிய காட்டுறோம் பாருங்க. தண்ணியில் இறங்கிய காட்டுறோம் பாருங்க. இப்போ தண்ணி அதிகமாக எவ்வளோ போகும்போது என்ன பண்ணுறது? தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இடுப்பாவில் தண்ணிக்கு மேலே போகும். இதுதான் சுடுகாட்டினுடைய நிலைமை.
ஏற்கனவே தரமா கட்டப்படாத ஆற்று தரைப்பாலம் ஒடிஞ்சும் போயிருக்கு. இதனால அந்த ஆத்தை கடக்க முடியாம கரையிலேயே உடலை அடக்கம் செஞ்ச சம்பவமும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் ஒரு உடல் ஆத்துல அடிச்சிட்டும் போயிருக்கு. அந்த காம்பவுண்டு முதல் கொண்டு அடிச்சுன்னு போயிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா அதிலேருந்து நம்ம நிறைய டெத்து ஆச்சுன்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களால் முடிறதில்ல. ஏன்னா இடுப்பளவு தண்ணி, கழுத்தளவு தண்ணி தூக்கின்னு போகும்போது ஏற்கனவே இதில் கல்லுங்க, அது கல்லுங்களும் இந்த இரும்புங்களும் இந்த ஜல்லிங்களும் அதுங்கெல்லாம் காலில் மாட்டி நிறைய பேர் அடிப்பட்டதெல்லாம் உண்டு. ஒரு முறை பாடியே கீழே போட்டோம். இதில் நிறைய வெள்ளம் போகும்போது தூக்கின்னு போகிறவனை அந்த தண்ணி அடிச்சுன்னு போய் அந்த பக்கம் ஆற்று வர ஒரு 1/2 கிலோமீட்டர் விட்டுருச்சு. அது அந்த ஒரு அணைக்கு தடுத்து அதுக்கப்புறம் ஒரு செடியை பிடிச்சி நின்றுதான். இல்லைங்க, ஏற்கனவே பள்ளமாக இருந்ததுங்க. இப்போ சத்தமாக பாடி கிடி போகிறதுக்கோசரம் இப்போ லோடு கொட்டி எக்ஸ்ட்ரா லோடு கொட்டி மேடு பண்ணி வச்சுருக்கோம். அப்பயும் இதில் 2-3 பாடி போயிருக்கோம். போகும்போது வரும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ அங்கே ஒரு கிணறு ஒன்று வெட்டினாங்க. எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக வந்தால் கூட நாங்களே சரி வழியில் போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்க அப்படின்ற காரணத்துக்கோசம் போட்டு வச்சோம் பொதுமக்களே. ஆமாம். இந்த கிராமத்துல இந்த பிரச்சனை தலித் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற சமூகங்களும் இதே பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த சுடுகாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராமம் யூஸ் பண்ணுதுங்க. ஒரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கனாமலை பஞ்சாயத்து. காக்கனாமலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காக்கனாமலை பஞ்சாயத்து. அதில் வந்து பிசி எஸ்சி 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வள்ளுவர் நகர்னு சொல்லிட்டு வள்ளுவர் காலனி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கூடப்பட்டு யூஸ் பண்ணுறாங்க. கூடப்பட்டு இது வந்து ஒரு சமத்துவ சுடுகாடு. இந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னார் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்குமா? ஒரு 200 வருஷமே வந்து எல்லா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து பாடி தூக்கின்னு போனால் யாருக்கும் அந்த பாடி போனால் யார் போனாலும் சரி, எந்த ஜாதிக்கார் போனாலும் சரி அந்த சூழலை தான் பதிக்கணும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமாக பாலம் வேணும். பாலத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. இதுக்கு எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு வசதி வழி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் ஒரு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும். இப்போ நிர்வாகம் என்ன பண்ணுன்னா, எப்போ தண்ணி இல்லையோ அப்போ உடனடியாக வந்து அதுக்கு டெண்டர் விட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லை பெரிய வந்து ஆற்று இதில் கட்டும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தண்ணி எடுத்து விட்டு ஒரு சைடு இது பண்ணி இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து வேலை நடக்கிறாங்க. வேலை டெண்டர் விட்டால் கூட. ஆனால் இங்கே இருக்கிற வந்து ஒப்பந்தாரர்கள் கிட்ட விட்டும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி போய் இதில் எப்படி கட்டுறது அப்படி ஒரு சிக்கலும் அவங்க சொல்கிறாங்க. இது ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஜினியர் இந்த பிளானை சொல்லணும் இல்லை, அதுக்கு தானே அவர் வந்து அதிகாரியாக வந்துக்கிறாரு. இதை எப்படி வந்து அந்த பாலத்தை கட்டு தண்ணி போயினே இருந்தால் கூட ஒரு சைடு திருப்பி விட்டு ஒரு சைடு வறட்சி ஆக்கி அந்த சைடு அது கட்டுறதுக்கான வழி வகையை சொல்லணும். அதை சொல்ல மாட்டுறாங்க. எல்லாருமே வந்து தண்ணி போயிட்டு இருக்குது, இதை தண்ணி வத்தனா கட்ட முடியுன்ற அப்படி ஒரு சின்ன ஒரு சிக்கலும் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே தலித்துக்கள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு சமமான பகுதியில் வாழ்ந்தா கூட வந்து போராட்டத்தின் மூலமாக தான் அவங்க உரிமையை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து வலியுறுத்துறாங்க. அது இன்னைக்கு வரையும் அதான் நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால நடக்கலைனாக்கா அடுத்த கட்டம் வந்து என்ன, போராட்டம் தான், வேற இது கிடையாது.